மற்றொரு அண்மை செய்தி. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கயவர்களுக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அன்புமணி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் மீண்டும் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட இந்த கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் பாஷா. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அன்புமணி ராமதாஸ் தனது வேதனையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இச்சம்பவத்தை செய்த கயவர்களுக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த பள்ளப்பாளையம் பேரூராட்சியை சேர்ந்த 10 வயது சிறுமி அதே பகுதியை சேர்ந்தவர்களால் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன எனவும் சிறுமியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முந்தைய திமுக ஆட்சியில் பெண்களும் குழந்தைகளும் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை இருந்தது. திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் மட்டும் குழந்தைகளுக்கு எதிராக 27,000 போக்சோ சட்டப்படியான குற்றங்கள் உட்பட மொத்தம் 62,000க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்ததாகவும் இதே போன்ற நிலை இனியும் தொடராமல் தற்பொழுது பதவியேற்றிருக்கும் புதிய அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிதாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் சிறப்பு படை உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அத்துடன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இனிமேல் இது போன்ற சம்பவம் நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். கோவை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த கயவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுவதை தமிழக அரசு நிச்சயம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தனது எக்ஸ்எல் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பாஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி தாரணி.